அனைத்து வருங்கால அரசு ஊழியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசின் நலத்திட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2021லேருந்து தொடங்கி 2025 வரையிலான தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு நலத்திட்டங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் திட்டம் என்னென்னா விடியல் பயண திட்டம். இது முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஒரு 5 திட்டம் சைன் பண்ணார். அதில் முக்கியமான ஒரு திட்டம் தான் விடியல் பயண திட்டம். மே 7 அவர் பதவியேற்றார். மே 8 இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. முதல் தொடங்கப்பட்ட அவர் கையெழுத்திட்ட ஒரு 5 திட்டங்களில் விடியல் பயண திட்டம் ஒன்று. இது ஒரு முக்கியமான திட்டம். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட திட்டம் தான் இது. ஆல்ரெடி கேட்டாங்க கொஷின். இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2021 மே 8 தொடங்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா பெண்கள், திருநங்கைகள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய பார்த்தோன்னா இந்த விடியல் பயண திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் ஒரே பயணத்தில் அதிகபட்சமாக 30 கிலோமீட்டர் வரை பயணம் செஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தை 2024 ஆகஸ்ட் 5 பச்சைமலை பழங்குடியினர் பகுதிக்கு இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இது ஒரு முக்கியமான ஸ்கீம். நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நல்லா இந்த பிடிஎஃப் யூஸ் ஆகும். எல்லோரும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த திட்டம் பார்த்தோம்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இது ஒரு முக்கியமான ஒரு முன்னோடி திட்டம் தான். தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 2021 ஆகஸ்ட் 5 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட இடம் பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல தொடங்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா தொற்றா நோய்கள் என்ன, நீரிழிவு நோய்கள், இதய நோய்கள் போன்ற தொற்றா நோய்களுக்கான மருத்துவ சேவையினை இல்லம் தேடி மக்களுக்கு வழங்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். அடுத்த திட்டம் பார்க்கலாம். அடுத்த திட்டம் என்னன்னா இல்லம் தேடி கல்வி திட்டம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்மை காக்கும் 48 திட்டங்க. இது ஒரு சிறப்பான திட்டம். ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா விபத்து நடந்த முதல் 48 மணி நேரத்திற்கு ஆகும் செலவை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பித்த திட்டம் தான் இந்த நம்மை காக்கும் 48 திட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 2021 டிசம்பர் 18 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட இடம் பார்த்தோன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியில் பார்த்தோன்னா தொடங்கினாங்க. இதோட நோக்கம் முதலே சொன்ன மாதிரி விபத்து நடந்த 48 மணி நேரத்திற்கான மருத்துவ செலவினங்களை அரசே இலவசமாக ஏற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 லட்சம் வரையிலான செலவுகளை அரசே ஏற்கும்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இத்திட்டம் 2021 டிசம்பர் 18 தொடங்கப்பட்ட காலத்தில் 1 லட்சம் வரையிலான செலவுகளை அரசே ஏற்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 லட்சம் வரையிலான செலவுகளை அரசே ஏற்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினும் இந்த திட்டமும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா டிஎன்கேஇடி திட்டம். அது என்னங்க சார் கேஇடி அப்படின்னா, நான் இங்கே தமிழில் போட்டிருக்கேன். இது அப்படியே தங்கிலீஷில் வரும். எப்படின்னா தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டிஎன்கேஇடி திட்டம். இது பொறுத்து கூட கேட்கலாம். டிஎன்கேஇடி விரிவாக்கம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 2022 ஏப்ரலில் தொடங்குறாங்க. இதோட முக்கிய நோக்கம் பார்த்தோன்னா 2030க்குள் காசநோயை ஒழித்தல். இதோட முக்கிய நோக்கம் 2030க்குள் காசநோயை ஒழித்தல். உலக காசநோய் தினம் எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் 24 உலக காசநோய் தினம். அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம். அது என்னங்க சார் எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னா, இந்த திட்டம் மெயினாக கொண்டு வந்தது 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்பித்தல் மற்றும் கற்றல் தரத்தை மேம்படுத்துதல். இதுவும் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்யும் ஒரு நோக்கோடு தான் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2022 ஜூன் 13 கொண்டு வந்தாங்க. மெயினாக இந்த கொஷினை எப்படி ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் மற்றும் திறனை ஏற்படுத்த தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு கேட்டாங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம் தான் அதுக்கு ஆன்சரு.
இதை வந்து எப்படி வேணால் கொஷின் மாற்றி கேட்கலாம். ஒன்று இத்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்கலாம், இல்லைன்னா கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 அப்படின்னு கேட்டு இது திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, அதுக்கப்புறம் இதோட நோக்கம், அதுக்கப்புறம் வந்து எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது அப்படின்னு வந்து கேட்கலாம். முன்ன வந்து பார்த்தோன்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு வந்து கொஸ்டின் இருந்துச்சு. அதாவது இப்போ எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க. 2022 ஜூன் 13 அப்படின்னு வந்து ஆப்ஷனில் இருக்கும். இப்போ வர்ற கொஷின் எல்லாமே எப்படி இருக்குன்னா, கூற்று 1, கூற்று 2 இல்லைன்னா கூற்று மற்றும் காரணம் அப்படிங்கிற ஒரு டைப்பில் தான் வருது. ஸோ அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து மாறிக்கணும். வாட் இஸ் வாட் அப்படின்னு படிக்கிறத விட கொஞ்சம் உள்ளே இறங்கி வந்து நம்ம படித்தா என்றைக்குமே நமக்கு பெனிஃபிட் தான். அடுத்த திட்டம் புதுமை பெண் திட்டங்க. இது ஒரு சிறப்பான திட்டம் மற்றும் முக்கியமான திட்டங்க இது. இதை வந்து டிஎன்பிஎஸ்சிலேயே இப்போ 2022 ஸ்டார்ட் பண்ணாங்களா, 2022லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 5 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லாவது கேட்டிருப்பாங்க. இது இந்த திட்டத்தை பற்றி பார்த்தோம்னா, தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் 5, 2022 வந்து இத்திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அது முதற்கட்டம் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இத்திட்டத்தோட 2ஆம் கட்டம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 8/2/2023 2ஆம் கட்டம் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் வந்து இத்திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சேரும்போது மாதம் ரூ. 1000 வழங்கும் திட்டம். இது ஒரு சிறப்பான திட்டங்க. இதுக்கு முன்னாடி இந்த திட்டம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மூவலூர் ராமமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு வந்து இருந்துச்சு. அது 1989 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திட்டத்தை வந்து மறுவடிவம் கொடுத்து தான் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. இப்போ புதுமை பெண் திட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் மாணவிகள் உயர்கல்வியில் சேரும்போது அவர்களின் இடைநிற்றலை குறைத்தல். இது வந்து முக்கியமான வந்து ஒரு நோக்கம். அடுத்து வந்து பார்த்தோம்னா சிற்பி திட்டங்க. இந்த சிற்பி திட்டம் வந்து தமிழக அரசு காவல்துறை கூட இணைந்து பண்ணியிருக்காங்க. இந்த சிற்பி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னென்னா, விரிவாக்கம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். சிற்பி அப்படின்னு கேட்கலாம். அந்த டிஎன்கேஇடி இதோட விரிவாக்கம் வந்து கேட்கலாம். கொஷின் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். அப்போ சிற்பி அதோட விரிவாக்கம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ். இதுதான் வந்து இதோட விரிவாக்குங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோன்னா 14/9/2022. புதுமை பெண் திட்டம் வந்து செப்டம்பர் 5 தொடங்கினாங்க 2022. அடுத்து செப்டம்பர் 14, 2022 வந்து சிற்பி திட்டம் தொடங்குறாங்க. இதோட நோக்கம் பார்த்தோம்னா, பள்ளிகளில் சிறார் குற்ற செயல்களுக்கு தீர்வு காணும் வகையிலும் பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வழிகாட்டவும் மாணவர்களுக்கிடையே ஒழுக்கத்தையும் சமூக விழிப்புணர்வையும் வளர்ப்பதே இத்திட்டத்தின் வந்து நோக்கம். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்டான ஒரு திட்டம். அடுத்த திட்டம் பார்த்தோம்னா, காலை உணவு வழங்கும் திட்டம். காலை உணவு வழங்கும் திட்டம் வந்து முதல்ல வந்து 1920 வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கினாங்க. சென்னை 1000 விளக்கு பகுதியில் வந்து இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. அப்புறம் காமராஜர் வந்து 1956 வந்து மதிய உணவு திட்டமாக வந்து இதை தொடங்கினார். 1982 எம்ஜிஆர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இத்திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக வந்து மாற்றினாங்க. இப்போ வந்து திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் காலை உணவு வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல சிறப்பான திட்டம் தான். இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோம்னா 2022 செப்டம்பர் வந்து 15 தொடங்கியிருக்காங்க. அப்போது நம்ம இயர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போது புதுமை பெண் திட்டம் வந்து 2022 செப்டம்பர் 5, சிற்பி திட்டம் 2022 செப்டம்பர் 14, காலை உணவு திட்டம் வந்து 2022 செப்டம்பர் 15 இப்படின்னு வந்து நம்ம இயரை கூட வந்து இந்த வரிசையில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து வர்றதுனால. அடுத்து வந்து பார்த்தோம்னா, இடம் இது தொடங்கப்பட்ட இடம்னா மதுரை சிம்மக்கல் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் வந்து இது தொடங்கப்பட்டது.
இது வந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான திட்டம். எந்த வகுப்பு மாணவர்களுக்கான திட்டம் அப்படின்னு கேட்பாங்க. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஒரு திட்டமாக தான் இருக்குது. போன வாரம் வந்து எழுதின டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்து இந்த காலை உணவு வழங்கும் திட்டம் வந்து 2022 செப்டம்பர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 2022 ஆகஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டு 1 கூட்டு 2 அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்போ 2020 செப்டம்பருக்கு பதிலாக வந்து ஆகஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கூற்று வந்து தவறு தான். அதனால் வந்து நம்ம மந்த்து அப்புறம் டேட்டு இதையும் வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தொடக்கப்பள்ளி அதுக்கு பதிலாக ஆரம்ப பள்ளின்னு கொடுப்பாங்க, நடுநிலை பள்ளின்னு கொடுப்பாங்க, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளின்னு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திட்டம். நல்லா வந்து A to Z பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டம் வந்து 2ஆம் கட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. எப்போ விரிவாக்கம் பண்ணாங்கன்னா 2023 ஆகஸ்ட் 25 இத்திட்டம் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டது. இப்போ கொஷின் எப்படி கேட்கலான்னா, இத்திட்டம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆனால் வந்து இத்திட்டம் 2023 ஆகஸ்ட் 25 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ ரெண்டுக்குமே தான், அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ரெண்டுக்குமே வந்து இத்திட்டம் வந்து பொருந்தும். அடுத்த திட்டம் தமிழ்நாடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த திட்டம் வந்து ஒரு சிறப்பான திட்டம் தாங்க. இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2023 செப்டம்பர் 15 வந்து தொடங்கப்பட்டது. இதில் வந்து குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த திட்டம். நோக்கம் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், வறுமை ஒழிப்பு. மெயினாக இது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் வறுமை ஒழிப்பு இதோட முக்கிய நோக்கம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதோட தகுதிகளெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு தகுதியை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அவர் வந்து 21 வயது நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். அதிகமாக இருக்கக்கூடாது, 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் கொண்ட குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட தகுதிகள் கூட வந்து கேட்கலாம் எக்ஸாமில். அது பார்த்துக்கோங்க, முக்கியமான ஒரு ஸ்கீம் தான். அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம். அப்படியே இதுக்கு வயசு வெர்ஸாக பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து மாணவிகளுக்கான ஒரு திட்டம். அதே திட்டம் தான் இது தமிழ் புதல்வன் திட்டம். இது வந்து மாணவர்களுக்கான திட்டம். இந்த திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வந்து தொடக்கம் வந்து எப்போனா 2024 ஆகஸ்ட் 9 வந்து தொடங்கப்பட்டது. கோவையில் வந்து எங்கே தொடங்கினா கோவையில் வந்து தொடங்கப்பட்டது. தமிழ் புதல்வன் திட்டத்தோட முக்கிய நோக்கம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு அவர்களின் முதல் உயர்கல்வி படிப்பை முடிக்கும் வரை மாதந்தோறும் 1000 வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டம். இதோட நோக்கம் வந்து பார்த்தோம்னா மாணவர்களின் கல்வி நிலையை உயர்த்துதல் மற்றும் அனைத்து நிலைகளிலும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துது. பாலின சமத்துவம் இது முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உயர்கல்வியில் இடைநிற்றலை தடுத்தல், இது ஒரு முக்கியமான நோக்கம். அடுத்த ஸ்கீம் அகல் விளக்கு திட்டம். இது ஒரு முக்கியமான திட்டங்க. தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோங்கன்னா 2025 ஆகஸ்ட் 9 வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. தொடங்கப்பட்ட இடம் வந்து பார்த்தோன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து தொடங்கியிருக்காங்க. இத்திட்டத்தோட நோக்கம் வந்து பார்த்தோம்னா உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில், அதாவது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு இணையம் பாதுகாப்பாக பயன்படுத்தப்படுவதையும் டிஜிட்டல் உலகில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான திறன்களை கற்றுக் கொடுக்க வந்து இந்த அகல் விளக்கு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அகல் விளக்கு திட்டத்தை பற்றி கொஷின் இப்படி கூட கேட்கலாம், எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது அப்படின்னு வந்து கேட்கலாம். 9 to 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. இதோட நோக்கம் வந்து என்னன்னு கூட கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம்.
இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோன்னா 2025 ஆகஸ்ட் 19 ரீசெண்டாக தான் தொடங்கியிருக்காங்க. இதோட இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னா, ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ரூ. 1 கோடி வரை தொழில் கடன் வழங்கும் திட்டம். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரீசெண்டாக தான் தொடங்கியிருக்காங்க, கேட்குறக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து பார்த்தோம்னா 2022 மார்ச் 1 வந்து தொடங்கப்பட்டது. இந்த நான் முதல்வன் திட்டத்தோட முக்கிய நோக்கமே வந்து பார்த்தோம்னா பள்ளி மாணவர்களின் திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு இணை திட்டமாக நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் வந்து இருக்குது. இந்த ஒலிம்பியாட் திட்டத்தின் கீழே வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தோம்னா 1000 வந்து சிவில் சர்வீஸ் மாணவர்களை தேர்வு செஞ்சு அவர்களும் முதல்நிலை தேர்வு பயிற்சி அளிப்பது இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அடுத்து இன்னொரு திட்டம் என்னென்னா தாய் மாணவர் திட்டம். இது இம்பார்ட்டண்டான திட்டம் தான். ரீசெண்டாக தான் தொடங்கினாங்க. 2025 ஆகஸ்ட் 12 வந்து தொடங்கினாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னா முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வந்து அவர்களின் வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த தாய் மாணவர் திட்டம். இந்த 2 திட்டமும் வந்து முக்கியம். நான் முதல் திட்டம் ஆல்ரெடி வந்து எக்ஸாமில் கேட்டாங்க. தாய் மாணவர் திட்டம் வந்து இன்னும் எக்ஸாமில் கேட்கல. ஸோ இது கேட்குறக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அகல்விளக்கு திட்டம், அதுக்கப்புறம் தாய் மாணவர் திட்டம், அதுக்கப்புறம் வந்து முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இந்த 3 திட்டம் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லா திட்டத்தையும் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்க எல்லா திட்டத்தையும் ஓவராலாக படிச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.